ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்டு ராசி சின்னமாக கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர முதலில் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். நண்டு போலவே சின்ன சுயநலமும் கடகராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கும். அதே போல் தன்னோட எல்லையை எப்படி நண்டு ஆக்ரோஷமாக பாதுகாக்குதோ அதுபோல் கடகராசியில் இருக்கிற நீங்கள் யாருக்காகவும் தன்னோட எல்லையை யாராவது தொட்டாலும் அவங்களை தாக்கவுமே தயங்க மாட்டீர்கள். கடகராசியோட அதிபதி சந்திர பகவான். அதாவது இந்த சந்திரன் எப்படி வளர்ந்து தேய்தோ அதுபோல தான் இந்த ராசிக்காரர்களும். உங்களோட குணாதிசயம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதே சமயம் நீங்கள் உணர்ச்சிகளை சரியாக கையாள தெரிந்தவர்களாக இருப்பீர்கள். குழந்தைத்தனம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். குழந்தைத்தனம் மிக்க கடகராசி அன்பர்கள் ஒவ்வொரு செயலையுமே அந்த செயல் சரியாக வரணும் அப்படின்னு கண்ணும் கருத்துமா செயல்படக்கூடியவங்களாக இருப்பீர்கள். அதே போல் உயர்ந்த லட்சியம் கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைந்திருக்கு? ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன, தாக்கங்கள் என்ன, அதை எப்படி நீங்கள் சரி செய்ய போகிறீர்கள்? இது பற்றின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்களாகி நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்கள் எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் வரணும் அப்படின்னு நினைப்பீர்கள். ஆனால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மைகளை நீங்கள் எப்படி பெற முடியும்? அதற்கு ஒரு தீர்வு இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ராசி அதிபதியார் சந்திரன். சந்திரன் பகவான் வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு. பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு வரக்கூடிய அப்போ சந்திர பகவான் வழிபாடு செய்யுங்கள். அதே போல் திங்கட்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்தீர்கள் என்றால் கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். இப்போ கூட நீங்கள் மனசார அம்மனை நினைத்து கொண்டு உங்களோட மனதில் ஒரு பிரார்த்தனையை வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த பிரார்த்தனை தொடர்ந்து நீங்கள் திங்கட்கிழமையில் அம்மன் வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். கூடிய விரைவில் அந்த நல்ல காரியம் கைகூடும். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா எந்த அம்மன் பிடிக்கும் என்பதை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அம்மன் பொதுவாகவே பிடிக்கும் என்றால் அம்மன் தாய்க்கு போற்றி என்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்கள். அம்மனின் அருளால் கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் நலமுடன் வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அம்மனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம். கடகராசியில் பிறந்தவங்க பலசாலிகளாக இருப்பீர்கள், தைரியசாலிகளாக இருப்பீர்கள், அறிவாளியாக இருப்பீர்கள், தன்னம்பிக்கை மிக்க நபர்களாக இருப்பீர்கள். அன்பு செலுத்துவதில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஒரு விஷயத்தில் முன்னேறணும் அப்படின்னா வெளியில் இருந்து யாரும் உங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்களே உங்களை ஊக்குவித்து கொள்வீர்கள். மிகவுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீர்கள். எல்லா இடத்திலுமே எல்லோரிடமே ரொம்பவும் சகஜமாக பழகக்கூடியவர்களாக கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு தெரியுமா? அது உங்களிடம் இருக்கக்கூடிய துணிச்சல் தான். நகைச்சுவை உணர்வோடு எல்லாரையுமே பேசி கவர்ந்து இழுத்து விடுவீர்கள். சிரிப்பு, அழுகை எதுவாக இருந்தாலும் சரி குரலை அதிகப்படுத்தாமல் வெளிப்படுத்துவீர்கள். கடகராசி அப்படின்னு சொன்னாலே மென்மையானவங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். சின்ன சின்ன விஷயத்தை கூட கோபித்து கொள்வீர்கள். கோபத்தை கூட அமைதியாக தான் காட்டுவீர்கள். அப்படி கோபம் வந்துவிட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு விஷயம் பிடிக்கலை, ஒரு நபர் பிடிக்கலை அப்படின்னு கோபப்பட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட வருஷ கணக்கில் கூட பேசாமல் இருந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு கோபம் உங்களோட மனதில் இருக்கும். கோபத்திலும் கூட ஒரு குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உங்களிடம்தாங்க இருக்கும். சரியான விஷயமாக இருந்தால் புரிந்து கொள்வீர்கள்.
தப்பு பண்ணினார்களா கட்டாயம் கோபப்பட்டு அவர்களை சரி செய்ய பார்ப்பீர்கள். ஒருத்தர்கிட்ட குறை இருந்தாலுமே அது பெரிதுபடுத்த மாட்டீர்கள். பழகியவங்க ஆபத்தில் இருந்தாங்கன்னா ஓடி போய் உதவி செய்து ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய நபர்களாக கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் இருக்கக்கூடிய சூழல் அறிந்து பேசுவீர்கள். எல்லோருக்கும் சூழல் அறிந்து உதவி செய்வீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க தான் நீங்கள். யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் பிடுங்க மாட்டீர்கள். கனிவாக நடந்து கொள்வீர்கள். இலக்கிய குணம் உங்களை மிகவுமே சாதுவாக வைத்துக்கொள்ளும். எந்த ஒரு விஷயத்திலும் நடக்கிற சரி தப்பை தயங்காமல் சொல்லக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீர்கள். கடகராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த லட்சியங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். இந்த கடகராசி ஒரு நீர் ராசி என்பதனால தண்ணீர் இருக்கும் பகுதி உங்களுக்கு மிகவுமே பிடிக்கும். அதாவது நதிக்கரையோரம் கடற்கரையோரம் எல்லாம் உங்களுக்கு மிகவுமே பிடித்திருக்கும். அந்த மாதிரி இடத்தில் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவீர்கள். இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி அமைந்திருக்கு, இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்க போகுது என்பதை வாங்க பார்க்கலாம். ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலே தனாதிபதி சூரியன் இப்போ சஞ்சாரம் செய்கிறார். இதனால் பணவரவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. அதே நேரத்தில் அஷ்டமத்து சனியும் வக்கிர இயக்கத்தில் தான் இருக்குது. இது குருவின் பார்வை சனி மீது பதியும் பொழுது பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரும். அரசியல் பொது நலத்தில் ஈடுபட்டிருக்கும் அனைவருக்கும் நல்ல திருப்பம் வரும். அஷ்டமத்து சனி வக்கிர இயக்கத்தில் இருப்பதால் நீங்கள் திட்டமிட்டு உங்களோட காரியத்தை செயல்படுத்தினால் திட்டமிட்டபடி நன்மைகளை பெற முடியும். அதுவும் 10ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்கு சுக்கிரன் வரும் பொழுது இந்த கடகராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். லாபாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்நேரம் விரயம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வீடு மாற்றம் நடக்கலாம். இடமாற்றம் கூட வந்து சேரலாம். வேலையில் கவனமாக இருங்கள். மன வலிமை கொஞ்சம் குறைந்து காணப்படும். எதிர்பாராத செலவுகளால் சில நேரத்தில் தடுமாற்றமும் வரும். அதே போல் அரசு வழியில் நீங்கள் சரியாக முறையாக நடந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு வரவு செலவையும் சரியாக வைத்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் அரசு வழி பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலையும் வரும். மற்றபடி வீட்டிற்கும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் சகஜமான சூழ்நிலை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். வீண் விரயத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா உங்களோட செலவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். பயணங்கள் நல்லதாக நடக்கும். கன்னி ராசிக்கு செவ்வாய் வரும் பொழுது கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அந்த பழமொழிக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் அமையப்போகிறார். அவர் சகாயஸ்தானத்தில் வரும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி செவ்வாய் என்பதனால பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்ன கிடைக்கும்னு அது எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை வரும். பஞ்சாயத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக முடியும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும். இதுவரைக்கும் தடையாக இருந்த சுபகாரிய பேச்சு நல்ல முடிவுக்கு வரும். மேலும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுமே குறையும். பூர்வீக சொத்து விற்று புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் அமையும். பாகப்பிரிவினை மிகவுமே சுமூகமாக இந்த காலகட்டத்தில் உண்டாகும். 18ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு புதன் பகவான் வருகிறார். இந்த ஒரு காலகட்டம் உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவர் விரயஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் சகாயஸ்தானத்தில் வரும் பொழுது சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். சகோதரர் வழியில் நீங்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களோட இல்லத்தில் நடைபெறும் சுப காரியத்தை நீங்கள் முன்னின்று தலைமை தாங்கி நடத்தி வைப்பீர்கள். மாமன் மைத்துனன் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். தொழில் மாற்றம் சிந்தனை அதிகரிக்கும்.
புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கைகூடும். சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகம் இப்பொழுது உருவாக்கிறதுனால கல்விக்காக கடகராசி அன்பர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். அரசு வழி வேலைக்காக எடுத்த முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு நெருக்கடி ஆனாலும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவர்களுக்கு உங்களோட உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு குறையும். கலைஞர்களுக்கும் புதிய பாதை உருவாகும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் ஏற்பட்ட தடை விலகும். பெண்களுக்கு பிரச்சனை அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும். சொல்லப்போனால் வருமானம் திருப்தி தரும் வகையில் இருக்கும். கோபப்படுவதை குறைத்து கொள்ளுங்கள். வரவு செலவில் சரியாக நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயத்தில் செலவு செய்வது குறைத்து கொண்டாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். எல்லா விதத்திலுமே கடகராசி அன்பர்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கடகராசியாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அப்படியே கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக்கொண்டால் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.